அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதி முதல் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெறக்கூடிய வகையில் ஜென்ம ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் இனிமையான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடுவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் 7.5 சனியில் அதி தீவிரமாக ஜென்ம சனியினுடைய ஆதிக்கத்தை துவங்குகிறாருங்க. எனவே இந்த வேளையில் பல வகையான சிரமங்களும் சிக்கல்களும் அதிகரித்தாலும் கூட அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெற போகிறார். அவருடைய சுப பார்வை பல இடங்களில் பதியக்கூடிய வேளையில் குரு மங்கள யோகம் உள்ளிட்ட யோகங்கள் நிறைவாக கிடைக்கிறது. வித்யாகாரகரான புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவேதான் இந்த தருணம் என்பது உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்குகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் முழுமையாக விளக்குவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் 7.5 சனியின் பாதிப்புகள் அதீதமாக இருக்கக்கூடிய சூழலில் பெருவாரியான கிரகநிலைகள் ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து சப்தமத்தை வலுவாக பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களாக இருந்தாலும் அவை தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் உடல்நல பாதிப்புகள் என பல பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. சனி பகவான் நீதி தவறாதவராக பார்க்கப்படுகிறார். எனவே அதி தீவிரமாக அமர்ந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவற்றில் இருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பத்தில் அனுகூலமற்ற நிலை என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட சற்று கவனத்துடன் செயல்பட்டால் அனுகூலமானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கிரகநிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 7.5 சனியில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக பல பிரச்சனைகள் விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் தருணமாக இந்த வேலை அமையும். உங்களை நேரடியாக இந்த தருணத்தில் பல பிரச்சனைகள் வரவில்லை என்றாலும் மறைமுகமாக பொறாமையுடன் கூடிய பல பிரச்சனைகள் வரலாம். எனவே அவற்றை பெரிய அளவில் பொருள்படுத்த வேண்டாம். அப்படி பொருள்படுத்துவதால் மனவேதனையும் சிக்கலும் அதிகரிக்குமே தவிர நன்மை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே அதுபோன்ற பிரச்சனைகளை முற்றிலுமாக விளக்குவது நன்மை நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். மனமிட்டு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு பேசினாலே பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தையும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் இல்லத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். ஜென்ம சனியின் ஆதிக்கம் அதிதீவிரமாக இருந்தாலும் கூட சப்தமத்தை சனி பகவான் சப்தம பார்வையால் பார்ப்பதால் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும். 7.5 சனி என்றாலும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியத்தை விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம்
சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் முழுமையாக களைந்து அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே பல வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்களே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருப்ப இடமாறுதல், பதவி உயர்வுடன் கூடிய இடமாறுதல் உள்ளிட்டவை சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. தற்போது வீட்டை புதுப்பித்தல், வீட்டை பழுது பார்த்தல், புதிய வீடு வாங்குதல் போன்ற அனைத்து வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. பலவேறு வகையில நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகளை சந்தித்து வந்த சூழலில் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோக ரீதியாக தொல்லை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகுவதோடு நிர்வாகத்தினர் ஆதரவும் சிறப்பாக அமைவதால் எதிர்பார்ப்பதை விட உத்தியோகம், தொழிலில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. தொழில்துறையில் அனுகூலமான ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் தொழில்துறையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகளை சந்தித்து வந்த நிலையில் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி பண வரவையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் 7.5 சனியின் ஆதிக்கம் இருப்பதால் தனித்து தொழில் துவங்குதல், தொழிலில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுதல் போன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றவரின் ஆலோசனைக்கு மதிப்பளித்து அதன்படி சில விஷயங்களை முடிவெடுப்பது பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் குறைத்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட பணிச்சுமை என்பது அதிகரிக்கும். ஆனால் பணிச்சுமை அதிகரித்தாலும் மக்கள் மத்தியில் பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கிடைக்க இருக்கிறது. பல விழாக்களில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் உலகளாவிய சிந்தனை மேம்படுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் புதிய அத்தியாயத்தை துவங்கக்கூடிய வகையில் சிறப்பான அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் செய்து முடிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறுவதோடு மட்டுமல்லாது பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். மாணவர்களின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் அதிதீவிரமாக அதிகரிக்கக்கூடிய இந்த வேளையில் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் கவனச்சிதறல்களை தவிர்த்து கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தினர் சலுகை இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும் தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடும் தருணமாக இந்த வேளை உறுதியாகவே அமையும்.